தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநர்களுடன் நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 54 நாட்களில் 151 கற்பழிப்பு சம்பவம் நடந்திருக்கிறது. 85க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கிறது. 80க்கும் மேற்பட்ட போதைப் பொருள் கடத்தல் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த கால அரசிற்கும் திமுக அரசிற்கும் இந்த அரசிற்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் முதலமைச்சர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது குறித்தும் ஆளுநர் அவர்களிடம் நாங்கள் எங்களுடைய கருத்தை மனு மூலமாக தெரிவித்திருக்கிறோம். நான் உடனடியாக எல்லாத்தையும் சரி பண்ணணும் நான் சொல்லல. நீங்க சொல்ற மாதிரி 54 நாள் தான் ஆச்சு. ஆனா அவங்களுடைய கட்சிக்காரங்களே தவறு செய்யறாங்க. என்னோட பட்டியல் இருக்கு. அதன் மீது இதுவரைக்கும் நடவடிக்கை அவங்க கட்சியை சேர்ந்தவங்களே பஸ் ஸ்டாண்ட்ல போகும்போது தாவைக்க பொறுப்பில் உள்ளவங்க பெண்களிடம் கேலி செய்வது போன்ற நிறைய குற்றங்கள் பெரம்பூர்ல ரோட்ல நடந்து போகும்போது கும்மிடிப்பூண்டில் நடந்த 3 வயசு குழந்தைகள் நடந்த சம்பவம் இங்க எதுக்கு எடுத்தாலும் வெளிநாட்டு கொடுக்குறாங்க. இதுக்கு என்ன ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்த பிறகு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். ஆளுநருடன் பேசியது என்ன, ஆளுநரிடம் கோரிக்கை மனு கொடுத்ததாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தொடர்பாக ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்ததாகவும் அவர் தனது பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார். தாவேக்கு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 150 பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் மீது ஆளுநரிடம் புகார் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து பாஜக நிர்வாகிகள் பேசியிருந்தனர். இந்த சந்திப்பில் பேசியது என்ன என்பது தொடர்பாக தற்போது செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்து வருகிறார் நயினார் நாகேந்திரன். கிடையாது, அவசியமே இல்ல. ஆனா இப்போ இந்த தேர்தல் எதற்கு இப்போ அப்ப குதிரை பேர் நடக்குதா இல்லையா? அதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இல்ல, அதாவது இது புகார் நேரடியா எழுத்து மூலமா கொடுக்கல. இதை பத்தி நான் சொல்லி இருக்கிறோம். என்னன்னா அது யாரோ சொன்னாங்க 2 வருஷத்துக்கு முன்னால அப்படின்னு. 2 வருஷத்துக்கு முன்னால செஞ்சாலும் குற்றம் தான். ஆனா ஒரு அமைச்சர் அது மட்டும் நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கோம். நீங்க அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா எல்லாருமே குற்றம். ஒருத்தர் பீர் குடிச்சு கடவுளுக்கு வெளியே வராது, அப்புறம் எல்லாம் நடக்குது. பட் இதெல்லாம் அமைச்சர்கள் மீதும் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தொடர்பாக பொறுப்பு ஆளுநரை சந்தித்து மனு அளித்ததாக குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். முன்னதாக தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் பொறுப்பு மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் மற்றும் நிர்வாகிகள் பலர் ஆளுநரை சந்தித்து புகார் மனு கொடுத்திருந்தனர். புகார் மனுவில் குறிப்பிட்டது என்ன என்பது குறித்து தற்போது செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்து வருகிறார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். அமைச்சரவை ஆலோசனையில் விஷ்ணு ரெட்டி, ஜான் ஆரோக்கியசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றது தொடர்பாக விசாரிக்கவும் ஆளுநரிடம் புகார் மனு கொடுத்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோல பெண் குழந்தைகளிடம் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் நடந்து கொண்ட விதம் குறித்து ஆளுநரிடம் புகார் தெரிவித்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். அமைச்சரவை கூட்டத்தில் விஷ்ணு ரெட்டி, ஜான் ஆரோக்கியசாமி எப்படி பங்கேற்கலாம், அவர்கள் பங்கேற்றது ஏன் என்பது குறித்து விசாரிக்கவும் ஆளுநரிடம் புகார் தெரிவித்திருப்பதாக நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார்.
பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக மேலிட பொறுப்பாளர் ஆகியோர் ஆளுநரை சந்தித்து மனு அளித்தனர். ஆளுநரிடம் பேசியது என்ன என்பது தொடர்பாக தற்போது செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்து வருகிறார் நயினார் நாகேந்திரன். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தொடர்பாக ஆளுநரை சந்தித்து மனு அளித்ததாக குறிப்பிட்டிருக்கிறார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். அதேபோல பெண் குழந்தைகளிடம் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் நடந்து கொண்ட விதம் குறித்தும் புகார் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். அமைச்சரவை ஆலோசனையில் விஷ்ணு ரெட்டி, ஜான் ஆரோக்கியசாமி பங்கேற்றது தொடர்பாகவும் ஆளுநரிடம் புகார் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார் நயினார் நாகேந்திரன். அதை கொச்சைப்படுத்தி பேசுவது ஒரு அமைச்சருக்கு அழகல்ல. யாருக்காக இல்ல, யாருக்கு நாங்க இப்ப காவல்துறை குற்றச்சாட்டை தானே சொல்லி இருக்கிறோம். எங்க மீது குற்றச்சாட்டார் நாங்க பின்புலமா இருந்தாலும் நாங்க அவர் மீது குற்றச்சாட்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனா நிர்மல்குமார் மேலேயே நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதாவது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போடுவதற்கும் தமிழ்நாடு முழுவதும் 5 லட்சத்திலிருந்து 50 லட்சம் ரூபாய் வர லஞ்சம் கேட்பதாக கூட புகார்கள் வந்திருக்கு. ஆக நாங்க பகிரமா குற்றச்சாட்டு, நாங்க யாருக்கும் பின்புலமாக இல்லை. பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய அளவில் மட்டுமல்ல, உலக அளவில் மிகப்பெரிய கட்சி. மிகப்பெரிய ஒரு தலைவரை மோடி அவர்களை பெற்றிருக்கிற பாரத பிரதமர் பெற்றிருக்கிறோம். நிறைய திட்டங்களை தன்னுடைய 12 ஆண்டு கால ஆட்சியில் நிறைய திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு தந்திருக்காங்க. அதனுடைய திட்டங்கள் புத்தகங்க வெளியிட்டு அச்சை போட்டு கொடுத்திருக்கிறார். அதிக நாள் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்த வரலாறும் படைத்திருக்கிறாரு, வரலாறு படைத்துக் கொண்டே இருக்கிறாரு. அதனால பாரதிய ஜனதா கட்சி யாருக்கும் பின்புலமா இருக்க வேண்டிய அவசியம் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆளுநரிடம் புகார் தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் நடந்து கொண்ட விதம், ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி அமைச்சரவையில் பங்கேற்றது தொடர்பாக பல்வேறு புகார்கள் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.